மீதியானியர் யோசேப்பை எகிப்துல பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்று போடுறாங்க. 36வது வசனத்தில் இருக்கு. ஆதியாகமம் 37 36வது வசனத்தில் அதை பார்க்குறோம். இந்த போத்திபார் வீட்டுக்கு யோசேப்பு கொண்டு போகப்படுறான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, போத்திபாரு காசு கொடுத்து யோசேப்பை வாங்கிக்கிட்டார். இப்போ யோசேப்பு போத்திபாருக்கு சொந்தமானவனா ஆயிட்டான். இப்போ இந்த இடத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் சுதந்திரமாக தன்னுடைய குடும்பத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ அடிமையாக விற்று போடப்படுறான். வேலை பார்க்குற இடத்துல வேலை சுமனால நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏன் தான் நம்மளை புரிஞ்சிக்காமல் இவ்வளவு பாடாப்படுத்துகிறாங்க, என்னால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு வேலையை கொடுக்குறாங்களே, இவ்வளோ போட்டு என்னைய ப்ரெஷர் பண்ணுறாங்களேன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு வரம்பு மீறி போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் திராணிக்கும் மீறி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த கஷ்டம் வரம்பு மீறி போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேலையை விட்டுருவீங்க தானே? வேலையை விட மாட்டிங்களா? வயா நீயும் கம்பெனியும், எனக்கு வேறு கம்பெனியா இல்லை. ஆனால் இவன் வேலைக்காரன் கிடையாது, இவன் அடிமை. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நீ வேலை செய்யணும்னு சொன்னால் கூட இவன் செஞ்சு தான் ஆகணும். எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது, விட்டு வெளியே போகவும் முடியாது. அப்போ இவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், 39வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க தீர்மானிக்க கூடாது. என் சூழ்நிலை ஒரே நெருக்கமாக இருக்கு, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை ரொம்ப அழுத்துறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, உண்மையிலே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. கஷ்டங்கிறது சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னு என்ன அர்த்தம்? காரிய சித்தின்னா என்ன? ஒரு காரியத்தை பர்ஃபெக்டாக செய்கிறது, அதில் அவன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். அதில் இந்த ஆனான்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அவன் கூட இருந்து முதல்ல அவனை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை மாற்றலை, அவனுக்கு உள்ள மாத்துறாரு. அவனுக்குன்னு கர்த்தர் ப்ராஸ்பரிட்டியை வச்சிருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு, மேன்மையை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் முதல்ல சூழ்நிலையிலலாம் வராது, முதல்ல எங்கே தான் வரும்? The real prosperity starts from within. உண்மையான ஆசீர்வாதம் உள்ளிருந்து வரும். நீங்கள் வெளியே முதல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, I am so sorry, you are going to be disappointed. நீங்கள் ஏமாற்றத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் சூழ்நிலையில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னா முதல்ல அதை உங்களுக்கு உள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு உள்ள கர்த்தர் செயல்பட நீங்கள் அனுமதிக்காமல் உங்கள் சூழ்நிலையில் மாத்திரம் கர்த்தர் செயல்பட்டு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. யோசேப்பினுடைய ஐஸ்வர்யத்தின் காலம் போத்திபார் வீட்டிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் எதை செஞ்சாலும் அதில் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அவன் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ், படித்தா சக்ஸஸ், அவன் ஒரு முடிவெடுத்தா சக்ஸஸ், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறவன் நிச்சயமாக ஐஸ்வர்யவான் ஆயிடுவானா ஆக மாட்டானா? ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை அவனுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ சாதாரண ஆள் இல்லை யோசேப்பு, நீ ஒரு எக்ஸ்பர்ட்டு, நான் உன்னை எக்ஸ்பர்ட் ஆக்குறேன். ஆனான்னா அதுக்கு முன்னாடி அவன் அப்படி இல்லைன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆனான், ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைய ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து பிள்ளை தான். ஆனால் நான் தேவனுக்கு பிள்ளை ஆயிட்டோம், ஏன்னா நம்ம பிறக்கும் போது அவருக்கு பிள்ளை இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பிள்ளை ஆனோம். வித்தியாசம் புரியுதா? ஆனான்ங்கிறது ஆரம்பத்திலேருந்தே இல்லை, பாதியில் வர்றது, பாதியில் மாறுறது. இப்போ வசனம் சொல்லுது அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னா, கர்த்தர் அவன் கூடவே இருந்து பண்ணின வேலை என்னன்னா அவனுக்கு தேவையான மாற்றங்களை கொடுத்தாரு. ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னா தன்னுடைய எஜமான் வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனால் 3வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனிடத்துல தயவு வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் முதல்ல கையை வைக்கிறது உங்கள் இருதயத்துக்குள்ள. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கனாலே, அந்த மாற்றத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கனாலே சூழ்நிலை தானாக மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எஜமான் மாறணும் ஆண்டவரே, அவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிறது தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி நான் மாறணும் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. நான் என்னவோ ஆகணும் ஆண்டவரே, நான் எதிலெல்லாம் மாறணும் ஆண்டவரே, நான் எந்தெந்த வாழ்க்கை பகுதிகளில் குறைவுபட்டிருக்கிறேன், நான் எதை திருத்திக்கணும், எதில் வளரணும், அதை முதல்ல கேட்கணும். ஏன்னா அந்த ரியல் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விதின். நமக்கு உள்ளே இருந்து மாற்றம் வருது. உங்கள் சூழ்நிலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா, ஏமாந்து போயிருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மாற்றத்தை வெறும் சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளேயும் எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறதற்கான முதல் காரணம் நம்மளை மாற்றுவதற்காக, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. சூழ்நிலை அதுவாக மாறும். கர்த்தர் இவனுக்குள்ளே மட்டும்தானே வேலை செஞ்சார். இவனுக்குள்ளே வேலை செய்ய ரிசல்ட்டை பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க. இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன்கிட்ட ஏதோ ஒரு தேவனுடைய வல்லமை இருக்குது, இவன்கிட்ட ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, தேவ பிரசன்னம் அவன் கூட இருக்குது, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். போத்திபார் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, அவன் பார்க்குறான் இவன்கிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு. அவனுக்கு என்ன ஆண்டவரை பற்றி தெரியும் போத்திபாருக்கு? ஆனால் சொல்கிறான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த மாற்றம் எப்படியா அவன் சூழ்நிலையில் வந்துச்சுன்னு கேட்டால், கூட இருக்கிற கர்த்தர் அவனுக்குள்ளாக செயல்பட யோசேப்பு இடம் கொடுத்தான்.